ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலேட்டர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபேன் ரெகுலேட்டர் தான். இந்த ஃபேன் ரெகுலேட்டர் தான் இருக்கிற ரெகுலேட்டர்ஸ்லேயே ரொம்ப பேசிக்காக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபார்மில் இருக்கிறது. ஸோ இந்த ஃபேன் ரெகுலேட்டர் பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சுவிட்சை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு சுவிட்ச் அப்படின்னா என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சுவிட்சில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 2 டெர்மினல் இருக்கும், ஒன்று இன்னு ஒன்று அவுட்டு. இந்த சுவிட்சோட வேலை என்னென்னா இன்னையும் அவுட்டையும் க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் தான். க்ளோஸ் பண்ணுறது மூலமாக சப்ளையை கொடுக்கும், ஓப்பன் பண்ணுறது மூலமாக சப்ளையை கட் பண்ணிவிடும். அதுதான் ஆன் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ரெகுலேட்டர்லேயும் அதே தான் பார்க்க போகிறோம். ஒரு சுவிட்ச் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் ரெகுலேட்டரும் வேலை செய்யுது. ஆனால் ரெகுலேட்டரில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆனுக்கும் ஆஃபுக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேஸை கொண்டு வந்து இன்னில் கனெக்ட் பண்ணோன்னே இந்த ரெசிஸ்டருக்கு சப்ளை வந்துடும். பட் நீங்கள் சுவிட்சு நார்மலாக ஒரு சுவிட்சு போடுவீங்க பார்த்தீங்களா, அதில் ஆன் ஆஃப் மட்டும் பண்ணுவீங்க. பட் ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. சில இதில் 4 கொடுத்துருப்பாங்க, சில ரெகுலேட்டர்ஸில் 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேனை 1ல் வைக்கும்போது ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறத பார்த்துருப்பீங்க. அதே 5ல் வைக்கும்போது ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் கூட சுற்றுறத பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ல் வைக்கும்போது இந்த ரெசிஸ்டருடைய டாப்பில் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது இந்த ஃபுல் ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸும் அப்ளை ஆகும். இந்த ரெசிஸ்டருடைய மொத்த கெப்பாசிட்டிலையும் அந்த ரெசிஸ்டர் வேலை செய்யும். ஸோ மொத்த ரெசிஸ்டன்ஸ் அப்ளை ஆகிறதுனால வோல்டேஜ் ஒரேடியாக குறைஞ்சிரும். வோல்டேஜ் குறையிறதுனால அந்த ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். 2வது இடத்துல நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டர் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஏறுறதை பார்ப்பீங்க. அதாவது இந்த ரெசிஸ்டரில் கொஞ்சம் முக்கால்வாசி இருக்கிற இடத்துல இது கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகிறதுனால கால்வாசி ரெசிஸ்டர் உங்களுக்கு மைனஸ் ஆகிடுது. ஸோ இந்த முக்கால்வாசி ரெசிஸ்டன்ஸ் அப்ளை ஆகிறதுனால வோல்டேஜ் வந்து முக்கால்வாசி உங்களுக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அந்த மாதிரி 3, 4, 5 அப்படின்னு நீங்கள் ஏற்ற ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படி அதிகமாகுதுன்னா, ரெசிஸ்டன்ஸை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. 1ல் கொடுக்கும்போது ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்க, 2ல் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறீங்க, 3ல் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி 4, 5க்கு நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸே விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் சப்ளையில் அதை கனெக்ட் பண்ணுறீங்க. அதன் மூலமாக தான் 5ல் வச்சிங்கன்னா ஃபேன் ஒரேடியாக ஸ்பீடாக ஓடுது. ரெகுலேட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஒரு ரெகுலேட்டரை நான் இந்த லைட் கூட சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நியூட்ரலை டைரெக்டாக லைட்டுக்கும், ஃபேஸை இந்த ரெகுலேட்டருக்கு கொடுத்து ரெகுலேட்டர் வழியாக லைட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெகுலேட்டர் வழியாக கரண்ட் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த லைட் எரியும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, அந்த லைட் இப்போ ஆஃபில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணி கூட அந்த லைட் எரியல பாருங்கள். ஏன்னா இந்த ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணியிருக்கேன். அந்த ரெகுலேட்டர் வரைக்கும் வந்து சப்ளை நிற்குது. ரெகுலேட்டர்லேருந்து சப்ளை எந்த அளவுக்கு வெளியே போகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த லைட் எரியும். இப்போ பாருங்கள், நான் ரெகுலேட்டரை ரொம்ப குறைவான அளவு தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் டிம்மாக தான் எரியும். நான் இந்த ரெகுலேட்டரை எந்த அளவுக்கு நான் ஹையஸ்ட்டில் வைக்கிறனோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறனோ அந்த அளவுக்கு அந்த லைட் நல்லா பிரைட்டாக எரியறதை உங்களால் இப்போ பார்க்க முடியும். மறுபடியும் நான் இந்த லைட்டை டிம்மாக எரிய வைக்கிறதுக்கு இந்த ரெகுலேட்டரில் பாயிண்ட்டை குறைச்சனா போதும், அந்த லைட் டிம் ஆகிடும். அதாவது இது ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் தான். இந்த லைட்டை டிம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது எப்படின்னா, இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம படிப்படியாக குறைக்கிறோம். இது ஆன் பண்ணும்போது 1ல் வைக்கும்போது ஃபுல் ரெசிஸ்டன்ஸில் இது இருக்கும். நம்ம படிப்படியாக 2, 3, 4, 5ன்னு போகும்போது ரெசிஸ்டன்ஸை நம்ம படிப்படியாக கொண்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வைக்கும்போது சுத்தமாக ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக சப்ளையை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது ஃபுல்லாக வைக்கும்போது லைட் பிரைட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கும் போது லைட் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகவும் எரியுது. ரெசிஸ்டன்ஸ் கூட அதுக்கு போகிற வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுனால தான் லைட்டு இந்த அளவுக்கு டிம்மாக எரியுது. நீங்கள் இந்த மாதிரி லைட்டு டிம் பண்ணுறதுக்கும் பிரைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வீட்டில் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்மளுடைய லைட்ஸ் எல்லாம் டிம்மருக்கு செட் ஆகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி லோ வோல்டேஜில் டிம்மாக எரிய வச்சிங்கன்னா, ஒரு ரெகுலேட்டர் வச்சு நீங்கள் டிம்மாக எரிய வைக்கிறது எனக்கு நல்லாயிருக்கு, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் எரிய வச்சிங்கன்னா லோ வோல்டேஜில் எரியறதுனால இந்த லைட் சீக்கிரமாக சூடாகி லைட்டு கெட்டு போயிடும். கெட்டு போகிறது மட்டும் இல்லை, லோ வோல்டேஜ்லேயே நீங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா லைட் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி யாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ரெகுலேட்டரை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி புரியல, இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் அதையும் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ எதையாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.